வணக்கம். ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாளேடுகளின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கக்கூடிய செய்திகளின் தொடர்பில் இன்று நாங்கள் ஆராய இருக்கின்றோம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஊழல் செய்த அனைவர் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்போம். வவுனியாவில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்ற செய்தியானது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் நிழற்படத்துடன் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரதான தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதே போல வட்டுக்கோட்டை பெண் கொழும்பில் படுகொலை 10 வருடங்களின் பின்னர் குற்றவாளிக்கு நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிப்பு என்ற செய்தியும், தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 5ஆம் 6ஆம் திகதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை என்ற செய்தியும், இலங்கை வறுமைக்கு தள்ளப்படலாம் உலக வங்கி எச்சரிக்கை என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. இதனை தவிர அச்சுவேலியில் 2 நாள் காய்ச்சல் குடும்பஸ்தர் மரணம் என்ற தகவலும், நவம்பர் மாதம் நடுப்பகுதியில் உயர்தர பரீட்சை என்ற தகவலும், தெற்கை போல் வடக்கிலும் இனவாதிகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்ற செய்தியும், உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இன்று என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. அதே போல இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூளும் அபாயம் என்ற தகவலும், பாடசாலைகள் 3ஆம் தவணை ஆரம்பமாகும் திகதிகளில் மாற்றம் என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. அதே போல உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தேசிய மக்கள் சக்தியே பெரும் தமிழ் கட்சியாம் என்ற செய்தியானது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் நிழற்படத்துடன் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்க தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதே போல செம்மணி படுகொலைக்கு விரைவில் நினைவு மூற்றம் என்ற தகவலும், எல்லா அரசாங்கத்திலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் சகல விடயமும் விசாரிக்கப்படும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்க செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதே போல டான் பிரியசாத் படுகொலை பிரதான சந்தேக நபர் கைது என்ற தகவலும், மருத்துவரிடம் திருட்டு போலீஸ் விசாரணை என்ற செய்தியும், வடமாகாணத்தை நாங்கள் அன்புடன் பாதுகாப்போம் உருகுகின்றது அனுர அரசு என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல அயசில் தவறில்லை ஓட்டோவே மோதியது என்ற தகவலானது கட்டமிடப்பட்ட செய்தியாக குறித்த வாகன விபத்துடன் தொடர்புடைய நிழற்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல மகளிர் இல்லம் ஒன்றில் தவறான முடிவெடுத்து யுவதி ஒருவர் சாவு என்ற தகவலும், நிமோனியாவால் ஒருவர் இறப்பு விசேட குற்ற விசாரணை பிரிவின் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக பெண் ஒருவர் குற்றச்சாட்டு என்ற தகவலும், பாப்பரசரின் மறைவுக்காக இலங்கையில் நாளை தேசிய துக்க தினம் என்ற செய்தியானது நேற்றைய தினம் வத்திகான் தூதரகத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சென்று தன்னுடைய இரங்கலை தெரிவித்த போது எடுத்த நிழற்படத்துடன் குறித்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் அலுவலர் மறியலில் திங்களன்று அடையாள அணிவகுப்பு என்ற செய்தியும், பஹல்காம் தாக்குதலின் எதிரொலி இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சம் பெற்றது போர் பதற்றம் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்த பத்திரிகைகளின் முதற் பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இந்த செய்திகளை நோக்குமிடத்து குறிப்பாக பஹல்காம் தாக்குதலானது இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவில் தற்போது பேசப்படும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்றது. காஷ்மீரில் காணப்படக்கூடிய பஹல்காம் பள்ளத்தாக்கில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நடாத்தப்பட்ட பயங்கரவாத குண்டு தாக்குதலில் சுமார் 26 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகளாக காணப்பட்டனர். பாகிஸ்தானிய ISIS பயங்கரவாதிகளால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் பெரும் பதற்ற நிலை உருவாகி இருக்கின்றது. தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு தாம் கற்பனை செய்யாத அளவுக்கு தண்டனை விதிக்கப்படும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் பீகார் மாநிலத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும், அவர்களுடைய விசா காலம் 27ஆம் திகதியுடன் காலாவதியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ தேவைகளுக்காக வந்திருப்போருக்கு மாத்திரமே 29ஆம் திகதி வரை குறித்த விசா
நடைமுறையில் காணப்படும் எனவும் இந்தியா அறிவித்திருக்கின்றது. அதேபோல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் தூதரக அதிகாரிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியாவின் தூதரக அதிகாரிகள் உடனடியாக பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பின்புலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பாகிஸ்தானியர்களும் வெளியேற வேண்டும் என அறிவித்திருந்த நிலையில், பாகிஸ்தான் அரசாங்கமும் உடனடியாக சில நடவடிக்கைகளை அறிவித்திருக்கின்றது. தன்னுடைய வான் எல்லை பரப்புக்குள், பாகிஸ்தான் வான் எல்லை பரப்புக்குள் இந்திய விமானங்கள் பயணிப்பதற்கு பாகிஸ்தான் முற்றுமுழுதாக தடை விதித்திருக்கின்றது. இந்த பின்புலத்தில் தற்போது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் போர் மூலம் அபாயம் காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். ஆகவே இது தொடர்பான தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளை நமது டிவியூடாக நாங்களும் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்களும் தேவையான செய்திகளை பெற்றுக்கொள்ள நமது டிவி என்ற எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.